அதிர வைத்த துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர் தொடர்பில் பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் அறிவிப்பு. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் வருகை தந்திருந்த பிரதி அமைச்சர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவின் சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தில் காத்மாண்டுவிலிருந்து கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்த போது 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி கனேமுல்ல சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் இன்று காலை பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு வழக்கு ஒன்றுக்காக அழைத்து வரப்பட்ட போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திய மனதுங்க தெரிவித்துள்ளார். இதன் போது நீதிமன்றத்துக்குள் சட்டத்தரணி போல் வேடமணிந்த ஒருவரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி தற்போது நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்துக்குள் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனேமுல்ல சஞ்சீவ மீது 19 கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.